I am a Muslim, the things I say, in everything I do every day. We are Muslims, the things we say, in everything we do every day. يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم. I am a Muslim and thus I know சொல்றாங்க யுஹிப்பு தயம்முன மஸ்ததா, முடிந்த அளவுக்கு நீங்கள் வலதுபுறத்தை கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் துவக்குங்கள். அல்லாஹ் ஒரு நியதியை மனிதனுடைய உடலில் ஏற்படுத்தி இருக்கு. அது முரணான ஒரு விதியை நீங்கள் ஏற்படுத்தினால் பிறகு உடலினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக தடைபடும் அல்லவா? அப்படி தடைபடும் போது ஏற்படக்கூடிய உபாதைகளை நீங்கள் தானே தாங்க வேண்டும். குணங்களில் ஆக உயர்ந்த என்று நாம் ஆரம்பித்தாலும் நீதம் என்கிறார். இஸ்லாத்தில் ஆக உயர்ந்த என்று எதை கேட்டாலும் நீதம் என்கிறார். உண்மை திருக்குர்ஆனும் சொல்லுகிறது. நீதத்தோடு நடப்பதை அல்லாஹ் தஆலா கூட வலியுறுத்தி சொல்லுவார். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும், அதே சமயத்தில் ஒட்டகத்தை கட்டியும் போட வேண்டும். அல்லாஹ்வின் மீது நான் தவக்கல் வைத்திருக்கிறேன், ஒட்டகம் என்ன செய்ய நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை திருமணம் செய்து கொடுத்த போது ஒரு சில பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க. அன்பளிப்புங்கிறது நம்ம மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒன்று தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், பாசத்தையும் நேசத்தையும் வளர்க்கும். அது ஸல்லல்லாஹு சொல்றார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது நடைமுறையை பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற அந்த கலீஃபாக்களின் நடைமுறைகளை சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். இது உங்கள் நூல் டிவி. ஷரியத் சட்டங்கள் வழங்குவோர் ETA ஸ்டார் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஸ்டர்ன் ஆட்டோ துபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் வேறு போற்ற ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பரம்பூர் ரஹ்மானியா ஜுமா பள்ளி வாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் VS அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? மதுஹப் என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இப்போ மதுஹப் என்ற அந்த இது உருவானது வந்து இமாம்களுடைய காலத்திலே இருக்குது. இப்போ சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு நெருக்கமானவங்க, நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தவங்க. இப்போ சஹாபாக்களுடைய பெயர்களிலேயே மதுஹப் இல்லையே, எப்படி இமாம்களுடைய பேரில் உருவானது? விளக்கம் தாருங்க.
அதாவது தங்களுடைய கேள்வி சஹாபாக்குடைய பெயரில் கூட அப்படி ஒரு மதுஹப் அப்படின்ட்டு இல்லை. இமாம்களுடைய பெயரில் கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பின்புள்ளவர்களுடைய பெயரில் மதுஹப் இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. கேட்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியும், வெளித்தோற்றம் தெரியத்தான் செய்யும். அதாவது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சஹாபாக்குடைய காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை எழவில்லை, தேவையில்லை. அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு தாபிஈன்களுடைய காலம், அவர்களும் கூட தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை சஹாபாக்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஒன்றில் ஏற்படுகின்ற விளக்கம் தேவைப்படுகின்ற பொழுது கேட்பவர் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை செயல்படுத்துவேன், அப்படியே போய்விடுவேன். இதை போன்றுதான் சஹாபாக்களிடம் தாபிஈன்கள் பெறுகின்ற பொழுதும் ஆங்காங்கு தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்கிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள், போய்விடுகிறார்கள். ஆனால் இவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டதா என்று கேட்டால் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு விஷயம். இரண்டாவது, காலங்கள் மாற மாற தாபிஈன்களுடைய காலம் என்று வருகின்ற பொழுது காலம் அதிகமாகிறது, முஸ்லிம்கள் அதிகமாகிறார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதிகமாகிறது. காலத்தின் மாற்றத்தால் புது புது பிரச்சனைகள், புது புது விஷயங்கள் தோன்றுகின்றன. இப்பொழுது இந்த கட்டத்தில் அடிப்படை குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து புதிய பிரச்சனைகளுக்கு மசாயில்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இமாம்களுடைய காலத்தில் ஏற்பட்டது. ஒன்று, காலத்தால் பிந்தியவர்கள், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, புது புது பிரச்சனைகள் உருவாகிறது. இப்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு சட்டம் என்ன, எதை ஆனால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லாதது இல்லை. இது எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல ஏதாவது சொல்லாம விட்டுருக்கான்னு சொன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கு. ஆனால் குர்ஆன் அணுவணுவாக அனைத்தையும் பிரித்து பகுத்து தொகுத்து தரக்கூடியதாக இல்லை. அப்படி தொகுத்து தரணும் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆனை போன்று பல 100 குர்ஆன்கள் இருந்தாலும் கூட முடியாது, பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அதற்கு விளக்கங்களாக அமைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் சரி அல்லது ஆயத்தும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கான அடிப்படை காரணங்களை அது தன்னுள் வைத்திருக்கும். அதாவது 2 வகையா பார்க்கலாம். ஒரு சில விஷயத்திற்கான காரணங்கள் சிம்பிளா தெரிஞ்சிடும், சில சட்டங்கள் வெளிப்படையாக சிம்பிளாக தெரிந்துவிடும். சில விஷயங்களுக்கான காரணங்கள் அது அந்தரங்கத்தில் மிக ஆழமாக அமைந்திருக்கும். எதில் தெளிவாக தெரியவில்லையோ, சிலது கேட்டால் உடனே பதில் சொல்ல முடியும், சிலது கேட்டால் உடனடியாக தெரிய முடியாது. எது உடனடியாக வெளிப்படையாக தெரியாதோ, ஆய்வு செய்துதான் சில விஷயங்களை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான பின்னால் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் அந்த கண்ணியத்திற்குரிய மகான்களான இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து இஜ்திஹாது செய்து தங்களுடைய இறையச்சத்தோடு ஆய்வு செய்து மசாயில்களை தொகுத்து தருகிறார்கள். அப்பொழுது இந்த காலம் புது புது பிரச்சனைகள் வருகின்ற காலம், இதற்கு பின்னால் இன்னும் பிரச்சனைகளும் மற்றவைகளும் அதிகமாகத்தான் செய்யும். பின்வரக்கூடிய சந்ததியினருக்கு இது போன்ற மசாயில்கள் சரியான முறையில் போய் சேர வேண்டும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை தருகிறான் என்று சொன்னால் அதை நாம் பின்பற்றுவதற்காகத்தான். அல்லாஹ் நபிமார்களை அனுப்புறான், அவர்கள் மூலமாக நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் வேதங்களை தருகிறான், அதன் மூலம் நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அப்படியானால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு தெளிவு என்று தெரியவில்லை என்று சொன்னால் நாம் மார்க்கத்தை எப்படி பின்பற்ற முடியும்? பின்பற்ற முடியாமல் போய்விடும். எனவே அந்த குர்ஆன் ஹதீஸிற்கு வெளிப்படையாக எது மேலோட்டமாக தெரிகிறதோ அது எல்லோருக்கும் தெரியும். எது ஆய்வு செய்துதான் பார்த்து தெரிய முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சிலருக்கு மட்டுமே தெரியப்படுத்துகின்றான். அப்படி தெரியப்படுத்தப்பட்டவர்களில் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் வருகிறார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய காலம் இதை போன்று எல்லாம் பதிவு செய்யப்பட்ட காலமாக இல்லை. மேலும் தேவைகள் குறைவாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் சஹாபாக்கள் தானே, எல்லாத்துக்கும் எல்லா சந்தேகங்களும் ஏற்படாது. அவருடைய தகுதிக்கு தக்கவாறு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போய்விடும். அதையும் மீறி ஏற்படுகின்ற சந்தேகங்களைத்தான் அவர்கள் கேட்டிருப்பார்கள், அதற்கு தெளிவுகள் கிடைத்திருக்கும், அமல் செய்வார்கள், போய்விடுவார்கள். ஆனால் காலங்கள் மாறுகின்ற பொழுது நம்முடைய சிந்திக்கும் திறன், காலத்தால் பிந்தியருடைய சிந்திக்கும் திறன் குறைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்திற்கு மத்தியில் ஒரு பெரிய கேப், இடைவெளி ஏற்படுகிறது. அதற்கு தகுந்தவாறு தான் விளக்கங்கள் அமையும். அப்படியானால் அந்த நேரத்தில் தாபிஈன்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய மார்க்க ரீதியான விளக்கத்தின் தேவை அதிகரித்தது. இது உண்மை. மார்க்க ரீதியான விளக்கத்தின் தேவை அதிகரித்தது.
புது புது பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த புது பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது இதற்கு தெளிவு என்ன, இதற்கு தீர்வு என்ன என்ற சந்தேகங்கள் எல்லாம் அவர்களுக்கு எழுகின்றன. ஆதலால் அப்பொழுது மசாயில்கள் தொகுக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. கண்ணியத்திற்குரிய இமாம்கள் அதை செய்தார்கள். ஆதலால் அந்த இமாம்களுடைய பெயரில் மதுஹப் என்று வருகிறது. அதனால சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய பெயரில் ஒரு மதுஹப் இருந்திருந்தால் நாம் 100% பின்பற்ற போகின்றோம். இமாமுடைய பெயரிலேயே நாம் மதுஹபை பின்பற்றுகின்ற பொழுது சஹாபாக்களுடைய கருத்துக்களை நாம் எப்படி புறக்கணிக்க முடியும்? தாராளமாக அதை ஏற்றுக்கொள்வோம், 100% பின்பற்றுவோம். அந்த நேரத்தில் இல்லை, அதற்கு அடுத்து தாபியன்கள் காலத்தில் தான் இப்படிப்பட்ட தேவைகள் உருவாகிறது. ஆதலால் எல்லா மசாயில்களும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. எல்லா புது புது பிரச்சனைகளுக்கான தேவைகள் அதிகரிக்கின்றன. அதை இமாம்கள் ஆய்வு செய்து சட்டத்தை தொகுத்து பதிவு செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது அது அவர்கள் அந்த காலத்திற்கும் சரி, கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா ஆய்வு செய்து எடுப்பது என்பது மிக முக்கியம். இப்ப ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். ஹதீஸ் முஹத்திஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள். இவங்களுக்கு ஹதீஸை பைஹாட் பண்ணுவாங்க, ஹதீஸை மனனம் செய்வாங்க, ஹதீஸுடைய தரத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஹதீஸ்ல எந்தெந்த ராவி வர்றாங்க, அந்த ராவி எப்படிப்பட்டவர், இந்த ஹதீஸுடைய தரம் என்ன, இவ்வளவுதான் தெரியும். எல்லா முஹத்திஸ்களும் ஃபகீஹ் என்று சொல்லப்படுபவர்களாக இல்லை. எல்லா முஹத்திஸ்களும் ஃபகீஹ்கள் அல்ல. அந்த ஹதீஸிலிருந்தும் ஆயத்திலிருந்தும் ஃபிக்ஹ் சட்டத்தை தொகுத்து ஆய்வு செய்து பெறுபவர்கள் அது குறைந்த மக்களாக இருந்திருக்கிறார்கள். இது நாம் வரலாற்று ரீதியாக கூட பார்த்தால் சொல்ல முடியும். ஒரு தடவை ஒரு அம்மையாருக்கு சந்தேகம் எழுகிறது. அதாவது பக்கத்தில் ஒரு பெண் மரணித்து விடுகிறாள். வேறு யாருமே குளிப்பாட்டுவதற்கு ஆள் இல்லை, இவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் இந்த பெண் தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள், முஹத்திஸ்கள் எல்லாம் இருக்கிறார்கள். முஹத்திஸ்கள் இடத்துல, அதாவது ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இடத்துல இது சம்பந்தமாக நம்ம கேட்போம், அவங்களுக்கு சல்லல்லாஹு ஹதீஸ்ல இருக்கும், நமக்கு பதில் சொல்லுவாங்கிற எண்ணத்துல அந்த அம்மையார் வருகிறார்கள். எப்ப அவங்க கேட்கிறாங்க, ஒரு பெண் ஜனாசா ஏற்பட்டு விட்டது, குளிப்பாட்டுவதற்கு யாருமே இல்லை, நானும் தூய்மை இல்லாமல் இருக்கிறேன், குளிப்பாட்ட முடியுமா என்று கேட்க அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இதற்கு நேரடியாக இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை, ஹதீஸ் கிடைக்கல. உடனே சொல்றாங்க, அம்மா அதோ அந்த கூட்டம் உட்கார்ந்துருக்குல்ல, அங்கே போங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேளுங்க, கேட்டுட்டு என்ன பதில் சொல்றாங்கன்னு வந்து சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மையார் அங்கு செல்கிறார்கள். அவங்க உள்ள போற நேரத்திலே ஒரு ஃபகீஹ் அந்த கூட்டத்திற்கு செல்கின்ற ஒரு பெரியவர் உள்ள வருகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த விஷயத்த சொல்றாங்க, இப்படி மசாயில் என்னன்னு. அவங்க அடுத்த வினாடியில பதில் சொன்னாங்க, அப்படியா, நீங்க குளிப்பாட்டலாம் தாராளமா அப்படின்ட்டாங்க. குளிப்பாட்டலாமா, நீங்க குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டாங்க. இவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் கேட்டேன், என்ன சொன்னாங்க, குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்ட்டாங்க. இவங்கள போக சொல்லியாச்சு. இந்த முஹத்திஸ்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம், என்ன இது நமக்கு தெரியல, நம்ம எல்லா ஹதீஸ்களையும் மனனம் செஞ்சு வச்சிருக்கிறோம், எந்த ஹதீஸ்லையும் அதற்கு டைரக்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனா இவங்க போனாங்க, கேட்ட உடனே பதில் கிடைத்திருக்கிறது, என்ன இது விளங்கவே இல்லை. இவங்க அங்கே போறாங்க, அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். சந்திச்சு பேசுகிறார்கள். இப்படி ஒரு அம்மையாருடைய இப்ப கேள்வி கேட்டு போறாங்க, நீங்க இப்படி பதில் சொல்லியிருக்கீங்க, இது ஆதாரத்தின் அடிப்படையில் பதில் சொன்னீர்களா அல்லது உங்களது சுய இஷ்டத்தின் அடிப்படையிலான பதிலா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவங்க சொன்னாங்க, ஆதாரத்தின் அடிப்படையிலான பதில் தான், சுய கருத்து அல்ல அப்படின்னா. என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம்னா குர்ஆன் இருக்குன்னா ஹதீஸ் இருக்கணும். என்ன ஆதாரம் இருக்கிறது? நீங்க சொன்ன ஹதீஸ் தான், நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஹதீஸ் தான் ஆதாரம். நாங்க படிச்சு கொடுத்துருக்கிறோமா? நாங்க என்ன ஹதீஸ் சொல்லி கொடுத்தோம்? அவங்க கேட்கிறாங்க. நீங்க சொன்னீங்க, ஒரு தடவை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. ஒரு தொழுகைக்கான சிறிய பாய், சின்னஞ்சிறு பாய் ஒன்று ஹஸரத் ஆயிஷா, மஸ்ஜித் நபவி ஆயிஷா சித்திகா வீடும் அருகருகில் உள்ளது தானே, வீட்டில் அந்த சின்ன பாய் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷா அந்த பாய் எடுத்து தாங்கம்மான்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, யாரும் சொல்லதான் நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, லைஸத் ஃபீ யதிகி ஹைலுன், ஆயிஷா உங்க கையில சுத்தமின்மை என்பது உங்களுடைய கையில ஒண்ணு இல்லை, நீங்க கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி இந்த ஹதீஸை யார் சொன்னது? நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியானால் அப்ப தூய்மை இல்லாத ஒரு பெண், தூய்மை இல்லாத அதாவது பீரியட் உள்ள மென்சஸ் உள்ள ஒரு பெண் ஒரு பொருளை தொடுவதனால் அந்த பொருள் தூய்மை இல்லாமல் ஆகிவிடாது, அதானே அதற்கு அர்த்தம்.
அவங்க தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். பாயை எடுத்து கொடுக்க முடியும். பாயை எடுத்தால் அந்த பாய்க்கு பிரச்சனை இல்லை, அதுல ஒன்றும் அது போய் ஒட்டிக்கிறது இல்லை, அது தூய்மை இல்லாமல் போவதில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெளிவு கிடைக்கிறது? தூய்மை இல்லாதவர் ஒரு பொருளை தொட்டால் தொடப்படுகின்ற பொருள் நஜீஸாகுவதில்லை, தொடப்படுகின்ற பொருள் அசுத்தமாகுவதில்லை. அப்ப இவங்க தூய்மை இல்லாம இருக்கட்டும். இப்ப இவங்க ஜனாசாவை தொட்டு குளிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் குளிக்க வைப்பதனால் அந்த ஜனாசாவை சுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது என்பது அல்ல. இது எங்களுக்கு இந்த ஹதீஸ் தானே புரிகிறது என்று சொல்ல அந்த முஹத்திஸ்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், தங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாங்கள் எல்லாம் மருந்து தயாரிப்பவர்களை போன்று இருக்கின்றோம், ஆனால் என்ன நோய்க்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களான உங்களுக்குத்தான் தெரியும் என்று முஹத்திஸ் யார், ஃபிக்ஹ் சட்டங்களை ஆய்வு செய்பவர்கள் யார் என்பதை இங்கே படித்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரியும். தொடர்ந்து பார்ப்போர் நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ஹலோ, சரி விஷயத்துக்கு சரி மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, நம்முடைய அந்த விஷயங்களை தொடர்ந்து. அப்போ இமாம், அதாவது இமாம் சஹாபாக்குடைய காலத்துல இல்லை அப்படிங்கிறது காரணம் சஹாபாக்களை, அதாவது இவங்க கேட்கறது எப்படின்னு கேட்டா, சஹாபாக்களை கொடுக்காத மரியாதை நீங்க இமாம்களுக்கு கொடுத்துட்டீங்க இப்படி சொல்றது மாதிரி சொல்ல இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் நோக்கம். அதாவது நோக்கம் சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அல்ல. ஏனென்று கேட்டால் இது போன்ற சிந்தனையாளர்கள் சஹாபாக்களையே பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று பேசுபவர்கள். அதனால் இந்த கேள்வி நம்மை பொறுத்தவரை இது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை. இருந்தாலும் கூட அப்பாவியலான மக்களுக்கு இந்த சந்தேகம் எழுகின்ற பொழுது பதில் வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று விரிவாக சொல்கிறேன். அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல தங்களுக்கு சந்தேகங்களும் குறைவாக இருந்தது, எங்கேனும் தேவைப்படுகின்ற பொழுது கேட்டு பெற்றார்கள், கேட்டார்கள், அமல் செய்தார்கள், அப்படியே போய்விடுகிறது. அதற்கடுத்து தாபியங்களுடைய காலம் அதை விட சற்று கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் பின்னால் வருகின்ற காலத்தோடு ஒப்பிட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்டமிக்க சந்தேகங்கள் என்பது இல்லை. சில பிரச்சனைகளிலும் கேட்பார்கள், அதை அமல் செய்து கொள்வார்கள். ஆனால் தபாய் தாபியனுடைய காலம் என்று வருகின்ற பொழுது ஒன்று முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம், இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் இந்த காலத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய கேப் இருக்கு. சஹாபாக்களை போன்று தாபியன்கள் வர முடியாது, தாபியன்களை போன்று தபாய் தாபியன்கள் வர முடியாது. காலம் மாற மாற, காலம் அதிகமாக அவர்களுடைய மார்க்க ரீதியான விளக்கத்திலும் குறைவு இருக்கும். இது சாதாரணமான விஷயம். ஆதலால் அப்பொழுது அவர்களுக்கு சந்தேகங்கள் அதிகம் எழுந்தது. இன்னொன்று, புது புது பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த புதிய விஷயங்களுக்கான தெளிவு பெற வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது. இந்த கட்டத்தில் இமாம்கள் தோன்றினார்கள், மசாயில்களை நமக்கு ஆய்வு செய்து தொகுத்து தந்தார்கள். ஆதலால் அந்த இமாம்களுடைய பெயரில் மதுஹப் இருக்கிறது, நாம் பின்பற்றுகின்றோம். தொடர்ந்து ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். நான் நாகப்பட்டினம் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது இப்ப இமாம்கள் 4 இமாம்கள் இருக்காங்க. இந்த 4 இமாம்களும் எந்தெந்த காலத்துல வந்தாங்க ஸல்லல்லாஹு அப்புறம்? சரி, அதை பத்தி இப்ப அருமை சகோதரருடைய கேள்வி, 4 இமாம்கள் எந்த காலத்துல வந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சரியாக சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரி 80 ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். 80 150 ஹஸரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100 சில்லறையில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு முடிவதற்கு முன்பு, ஏன் சொன்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 196 பிறக்கிறாங்க. அதற்கு முன்பே பிறந்தவர்கள் ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப இந்த 4 மதுஹபுகளுடைய இமாம்களும் ஹிஜ்ரி 80 200க்குள் வந்தவர்கள். ஹிஜ்ரி 80 200க்குள்ள வந்தவங்க. ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80 பிறக்கிறாங்க. அதற்கடுத்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பிறப்பு வருகிறது. ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 150 இறக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இறப்பு 150 நடைபெறுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 150 பிறந்து விடுகிறார்கள். அதற்கு அடுத்து சிறிது காலத்திலே ஹஸரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பிறக்கிறார்கள். அப்ப 2ஆம் நூற்றாண்டு இமாம்களின் நூற்றாண்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்ப சில பேர் இந்த ஹதீஸுக்கு ஆதாரம் என்ன, அந்த ஹதீஸுக்கு ஆதாரம் என்ன, ஹனஃபி மதஹ்பில் எடுக்கப்படுகின்ற ஹதீஸ் லைஃபான ஹதீஸை கொண்டு அவங்க மசாயில் எடுத்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கொள்வார்கள். நம்ம பார்க்கறதுக்கு என்ன தெரியும்? ஆமா, இவங்க சொல்றது கரெக்ட் மாதிரி தானே தெரியுதுன்னு கூட நாம் நினைக்கலாம். உண்மை என்னவென்று சொன்னால்,
முஹத்திஸ்கள், அதாவது முஅத்தபரான 6 ஹதீஸ் கிதாபுகள் என சொல்கின்றோம் அல்லவா, சிஹாஹ் சித்தா 6 சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்த புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தொகுத்த முஸ்லிம் ஷரீஃப், அதே போன்று திருமிதி, இப்னு மாஜா, அபு தாவூத், நஸஇ என்ற தொடரில் வருகின்ற இந்த 6 சஹீஹான ஹதீஸ் கிதாபுகள், இவைகளை தொகுத்து தந்த அந்த மாமேதைகளான முஹத்திஸ்கள், இவர்கள் எல்லோருக்கும் முன்னால் உள்ளவர்கள் இமாம்கள். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி உள்ளவங்க இமாம்கள். இவர்களில் மூத்தவர்கள் ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய ஆசிரியர் ஹஸரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கள மூத்தவங்க யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப இவங்களுடைய ஆசிரியர் யாரு? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 4 மதுஹபுடைய இமாம்களில் கடைசியாக வந்தவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படியானால் 4 மதுஹபுடைய இமாம்களின் காலம் முஹத்திஸ்களுடைய காலத்தை விட முந்தியது. முஹத்திஸுடைய காலத்தை விட முந்தியது. ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 190 சில்லறையில பிறக்கிறாங்க. பிறப்பை 190 சில்லறை. அப்படியான இவர் ஹதீஸ்களை எப்பொழுது கேட்டிருப்பார்கள்? குறைந்தபட்சம் 210ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வருடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் 210. ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுது பிறக்கிறார்கள்? ஹிஜ்ரி 80 பிறக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க. ஒரு 15 வயதை வைத்துக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரி 95 அங்கிருந்து ஹதீஸ்களை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 210 தான் ஹதீஸ்களை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 95 ஹதீஸை கேட்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை விடக்கு முன்னாடியே இருக்கலாம். நாம் குறைந்தபட்சம் ஒரு 15 வயசு வச்சுக்கிறோம். இப்ப 2 பேருக்கு மத்தியில் உண்டான காலம் என்பது எவ்வளவு? ஏறக்குறைய 115 ஆண்டுகள் இருக்கிறது. கொஞ்சம் தெளிவாக சிந்தித்தார். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் இருக்கக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் லைஃபாக கூட இருக்கலாம். எப்படி? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சஹீஹா இருக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல லைஃபாக இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம். ஏன்? அவங்க ஹிஜ்ரி 95ல கேட்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஹதீஸ் கிடைப்பதற்கு ஏறக்குறைய 2 ராவிகள் போதும், 2 அறிவிப்பாளர்கள் போதும். ஆனால் அதே ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரணும்னு சொன்னா இன்னும் 2 ராவி வேணும், குறைந்தபட்சம் 4-5 ராவிகள் தேவைப்படும், அறிவிப்பாளர்கள் தேவைப்படும். ஒரு ஹதீஸ் 5 ராவிகள் இருக்கிறது. முதல் 2 ராவிகளில் பிரச்சனை இல்லை, 4வது ராவியில் பிரச்சனை என்று சொன்னால் நன்றாக கவனியுங்கள். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 ராவி தான் தேவை, அறிவிப்பாளர் தேவை. அவர்கள் வரை அந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்கிறது. 4வது ராவியில பிரச்சனை இருக்கு, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது ராவியின் மூலம் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் லைஃப் என பார்க்கப்படுகிறது. இவங்க சொல்றாங்க புகாரில வருது, இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை லைஃபான ஹதீஸ்னு ஒதுக்கிட்டாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ் லைஃபா இருக்கு, இதுல எப்படி சட்டம் எடுக்க முடியும்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் லைஃபாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் சஹீஹாக கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா என்ன செய்யும் தெரியும். காரணம் என்ன? அவங்க ஹதீஸுகளை வல்லுநர்கள், ஹதீஸை தொகுத்தவர்கள் எல்லாம் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள். ஆனால் ஃபக்ஹீகளான ஃபிக்ஹுடைய இமாம்கள் எல்லோரும் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் முக்கியமானவர்கள். அப்ப காலத்தால் முந்தியவர்கள், யாரை விட? முஹத்திஸ்களை விட. அப்படியானால் இன்னைக்கு நான் ஃபிக்ஹ் சொல்றேன் இப்பொழுது சொல்ல நினைப்பவர்கள் இவங்களை ஃபாலோ பண்ணணும் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்? சஹாபாக்களை பார்த்தவர்களான அந்த உயிரினுமினிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக நேசித்து இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை அணுவணுவாக பின்பற்றுவதற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தியாகிகளான, இறைநேசர்களான, இறையச்சத்தில் ஊறி திளைத்தவர்களான அந்த உயர்ந்த இமாம்களை பின்பற்றுவதா இவர்களை பின்பற்றுவதா என்பதை நாம் யோசித்து பார்த்தால் ஒரு சிம்பிளான தெளிவு கிடைக்கும். அந்த இமாம்கள் தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். காரணம், அவர்கள் காலத்தாலும் முந்தியவர்கள். சகோதரர்கள் கேட்டதற்காக சொல்வார். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. இது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். இன்றைக்கு உண்டான நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களுக்கும் மதுஹப் சம்பந்தமாக ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹஸ்ரத் அவர்கள் மதுஹப் சம்பந்தமாக தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவான வரலாறுகளோடு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹ்விடத்தில் இறை அச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரியத் சட்டங்கள் வழங்கியோர் ETA ஸ்டார் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஸ்டர்ன் ஆட்டோ துபாய். I am
a Muslim, the things I say, in everything I do every day. We are Muslims, the things we say, in everything we do every day. يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم. I am a Muslim and this I know. சொல்றாங்க யுஹிப்பு தயம்முன மஸ்தத்தா, முடிந்த அளவுக்கு நீங்கள் வலதுபுறத்தை கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் துவக்குங்கள். அல்லாஹ் ஒரு நியதியை மனிதனுடைய உடலில் ஏற்படுத்தி இருக்காது. முரணான ஒரு விதியை நீங்கள் ஏற்படுத்தினால் பிறகு உடலினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக தடைபடும் அல்லவா? அப்படி தடைபடும் போது ஏற்படக்கூடிய உபாதைகளை நீங்கள் தானே தாங்க வேண்டும். குணங்களில் ஆக உயர்ந்த என்று நாம் ஆரம்பித்தாலும் நீதம் என்கிறார். இஸ்லாத்தில் ஆக உயர்ந்த என்று எதை கேட்டாலும் நீதம் என்கிறார். உண்மை திருக்குர்ஆனும் சொல்லுகிறது. நீதத்தோடு நடப்பதை அல்லாஹ் தஆலா கூட வலியுறுத்தி சொல்லுவார். Going out with my mom and dad, coming home. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும், அதே சமயத்தில் ஒட்டகத்தை கட்டியும் போட வேண்டும். அல்லாஹ்வின் மீது நான் தவக்கல் வைத்திருக்கிறேன், ஒட்டகம் என்ன செய்ய நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் செய்து கொடுத்த போது ஒரு சில பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க. அன்பளிப்புங்கிறது நம்ம மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒன்று தான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், பாசத்தையும் நேசத்தையும் வளர்க்கும். அது ஸல்லல்லாஹு சொல்றார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது நடைமுறையை பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற அந்த கலீஃபாக்களின் நடைமுறைகளை சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். The things I say, in everything I do every day. டாப் அப் இந்தியா இணைந்து வழங்குவோர் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமான், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். உங்கள் மூன் டிவியில் ஸ்மார்ட் மஸ்கிட்டோ நெட் வழங்கும் காமெடி கிளப். கிபி 1930 வாழ்ந்த ஆட்கள். இது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். காமெடி ஆக்டர் வடிவேலு. காமெடி கிளப் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் கலக்கலான காமெடி நிகழ்ச்சி காமெடி கிளப். மாவட்ட செய்திகள்.
வழங்குவோர் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமான், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி, திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ்